உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறை. சிற்று அம்பலம் என்பது சித்து அம்பலம் என்று பிரிக்கலாம். சித்து என்றால் அறிவு, அறிவு அம்பலம், சிறிய அறிவு கோவில்தான் இது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி நிலையோ ஆன்மாவும் நிலையானது, ஆனால் மனம் நிலையற்றது. மனம் பிறந்து பிறந்து இறக்கும், அது நித்தியமானது அல்ல. நித்தியமான ஆன்மாவை மனம் அழிகின்ற உலக வாழ்க்கைக்கு இழுக்கின்றது. கற்றதெல்லாம் பொய்யே. இந்த மனதை கொண்டு கற்றதெல்லாம் பொய்யானது. இந்த ஆன்மாவை கொண்டு கற்கின்ற சாகா கல்விதான் மெய்யானது. இப்போ அது பூர்வ ஞான சிதம்பரம் சமய கோவிலில் இறைவனை உருவ வழிபாட்டில் காண்பதற்காக இருப்பது சிதம்பரம். ஜோதிமாமலையில அதுல இருக்கக்கூடிய அந்த 15-16 கிராமத்துக்கும் உடனடி தேவை என்ன அப்படின்னு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி, ஒரு ஆம்புலன்ஸ் போடணும். அருமை. இரவு பகலில் எந்த நேரமும் அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் தேவைப்படுற மாதிரி நம்மளுடைய அந்த ஜோதிமாமலையில் ஒரு ஆம்புலன்ஸ் போடுறோம். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர்களித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறை. உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலிரே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலிரே, விண்டதனாலன் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே, எண்டகு சிற்றம்பலத்தே எந்தையருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. எண்டகு சிற்றம்பலத்தே எந்தையருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. கண்டதெல்லாம் அனித்தியம். இந்த மனம் சார்ந்த ஸ்தூல உடம்பை கொண்டு காணுகின்ற காட்சியெல்லாம் அனித்தியமானது. அகத்தே இருக்கின்ற ஆன்மாவினுடைய அருளால் காணுகின்ற காட்சியெல்லாம் நித்தியமானது, நிலையானது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி நிலையோ ஆன்மாவும் நிலையானது, ஆனால் மனம் நிலையற்றது. நிலையற்ற மனத்திலே வாழுகின்ற இந்த உலக மக்களே, நிலையான ஆன்மாவை உணருங்கள். ஆன்மாவை உணர்ந்து ஜீவகாருண்யம் செய்யுங்கள். அந்த ஜீவகாருண்யத்திலே நீங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு கலந்து மரணமிலா பெருவாழ்வில் நீங்கள் வாழ்வதற்கு உண்மையாக இருக்கும் என்பதைத்தான் கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டது எல்லாம் பழுதே. இந்த புறக்காதுகளினால் கேட்பதெல்லாம் பழுதே. அகக்காதுகளால் இறைவன் கூறுவதை இந்த ஆன்மா கேட்க வேண்டும். இப்பொழுது இந்த உலக வாழ்க்கையிலே மனம் கூறுவதை இந்த ஆன்மா கேட்டுக்கொண்டிருக்கின்றது. மனம் பிறந்து பிறந்து இறக்கும், அது நித்தியமானது அல்ல. நித்தியமான ஆன்மாவை மனம் அழிகின்ற உலக வாழ்க்கைக்கு இழுக்கின்றது. ஆனால் சமரச சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமானார் அவர்கள் இதைத்தான் மாற்றி மனத்தை மடைமாற்றம் செய்து இந்த அழிகின்ற மனமாகப்பட்டது அழிவற்ற நிலையான ஆன்மாவோடு ஆன்மாவாக இரண்டர கலக்க வேண்டும். அப்பொழுது இந்த ஆன்மா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு நிலையான இன்பத்தை பெற முடியும். இப்பொழுதெல்லாம் கற்றதெல்லாம் பொய்யே. இந்த மனதை கொண்டு கற்றதெல்லாம் பொய்யானது. இந்த ஆன்மாவை கொண்டு கற்கின்ற சாகா கல்விதான் மெய்யானது. எனவே சாகா கல்வியை கற்பதன் மூலமாக மரணமிலா பெருவாழ்வில் நாம் அடைய முடியும். இதுவரைக்கும் இந்த உலகியலிலே மனம் கொண்டு அனுபவித்திருக்கின்ற சிற்றின்பம் எல்லாம் வீணானது.
ஆன்மாவை கொண்டு அனுபவிக்கின்ற பேரின்பம் என்றும் நிலையானது. இதுவரைக்கும் நாம் இனத்தை நாம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் என்றால் ஆணவம், கண்மம், மாயை இவற்றை உருவாக்குகின்ற பொருளையே நாம் இதுகாரும் உண்டு வந்தோம். இப்பொழுது நாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருளை உண்ணுகின்ற வண்ணமாக அன்பு உடைமை, ஒழுக்கம் உடைமை, பொறை உடைமை, அருள் உடைமை, அறிவு உடைமை போன்ற உடைமைகளை நம் அகத்தே பெறுவதன் மூலமாக அகம் விழிப்புணர்ந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு என்றும் மரணமிலா பெருவாழ்வில் வாழுகின்ற உண்மையை உலக மக்களாகிய நீங்கள் இதுகாரும் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது நான் இதை வள்ளல் பெருமானாரா அவர்கள் இதை சொல்லுகின்றார். இப்பொழுது நான் இதை விண்டதனால் இனி நீர் சமரச சன்மார்க்க நெறி. இதுவரைக்கும் உங்களுக்கு சமரச சன்மார்க்க நெறி தெரியாது. நீங்கள் உலக உயிர்களுக்கு ஜீவகாருண்யம் செய்து வந்தீர்கள். இப்பொழுது சமரச சன்மார்க்கத்திலே கொலை புலை தவிர்த்து ஜீவகாருண்யம் செய்வதன் மூலமாக நீங்கள் இறைவனுடைய அருளை பெற முடியும். அதை சொல்லுவதற்காகத்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானாராகிய என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் என்று வள்ளல் பெருமானார் அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்ற இந்த கருத்தை ஏற்று நடப்பதன் மூலமாக இரவாத வரம் பெற்று என்றும் இன்பமாக பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம் என்பதுதான் இதனுடைய கருத்தாகும். நன்றியா. இந்த இதில் சரி சரி சிற்றம்பலத்தை, ஆமாம், சிற்றம்பலம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கமும் இதில் சரி சிதம்பரம், அதாவது இரண்டாவது சிதம்பரம் வடலூர், ஆமாம், இதற்கான விளக்கமும் கொடுங்க. சரிங்க. சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னால் சிறு அம்பலம். இந்த பிண்டத்தில் இருக்கின்ற அண்டத்தில் இருப்பது சிற்றம்பலம். சிற்று அம்பலம் என்பது சித்து அம்பலம் என்று பிரிக்கலாம். சித்து என்றால் அறிவு, அறிவு அம்பலம். சிறிய அறிவு கோவில்தான் இது. சிறிய அறிவு சபைதான் இந்த சிற்சபை. ஆனால் பேரறிவு கோயிலாக, பேரம்பலமாக, பேரருட்சபையாக இருப்பதுதான் இந்த புறத்தே இருக்கின்ற பொன்னம்பல சபை, பொற்சபை. பொற்சபை என்றும் கூறலாம், அதைத்தான் நம்ம பொற்கோயில் என்றும் கூறலாம். சரி, வள்ளல் பெருமானார் அவர்கள் கோவில் என்பது சமய வழிபாட்டிற்குள் வரும் என்பதனால் அவற்றை சபை என்று நமக்காக சுத்த சன்மார்க்கத்தில் அதை சபை என்று நிர்மாணித்து கொடுத்திருக்கின்றார்கள். சபை அதில் தான் சரி. இப்போது நமக்கு சிதம்பரம், இனி ஒரு சிதம்பரம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ அது பூர்வ ஞான சிதம்பரம். சமய கோவிலில் இறைவனை உருவ வழிபாட்டில் காண்பதற்காக இருப்பது சிதம்பரம். ஸோ வள்ளல் பெருமானார் அவர்களும் ஆரம்பத்தில் உருவ நிலையிலே மக்களை வழிகாட்டி கொண்டு வருகின்றார். ஆனால் ஞானத்தில் ஞானம் பெற வேண்டுமேயானால் நீங்கள் ஞான சரியையில் தொடங்க வேண்டும். அதற்கு ஏற்ற ஒரு இடம்தான் உத்தர ஞான சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய வடலூர் பெருவழியிலே ஞான சபையை அமைத்து அங்கு இந்த ஞான சபை பாடலை, ஞான சரியை பாடலை தீபத்தின் முன்பாக பாராயணம் செய்வதன் மூலமாக நமக்குள் இருக்கின்ற அகத்தீப ஒளி பிரகாசமடையும் என்பதற்காகத்தான் அதை செய்திருக்கின்றார்கள். எனவே வள்ளல் பெருமானார் அவர்கள் இந்த தீப ஒளி தரிசனம் காணுங்கள் என்று சொன்னதை தைப்பூச ஜோதி திருவிழாவை காண்பதை போன்று இந்த தீபம் அறக்கட்டளையும் தெரிந்தோ தெரியாமலோ பெயரிலேயும் தீபமாகவும் வாழ்க்கை செயல்பாட்டிலே தீப ஒளியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நல்ல வேளையிலே இந்த தீப அறக்கட்டளையின் ஜீவகாருண்ய பணியும், சத்து விசார பணியும், சொற்பொழிவு பணியும், அவர்களினுடைய தொண்டு விசார பணியும் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். அப்போ தீபம் அறக்கட்டளை ஒரு 28 வருஷமா நடத்திட்டு வந்துட்டு இருக்கோங்க. சொல்லுங்க. 29வது வருஷம் ஆரம்பமாயிருக்கு. இந்த எங்களுடைய பணி, சரி, தீபத்தினுடைய பணி அதாவது மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம். இந்த மிஷன்கிறது என்னென்னா பசிக்கு உணவு. விஷன் நிறைய வச்சுருக்கோம். என்ன அப்படின்னீங்கன்னா முதற்கண் கல்வி. அதாவது ஒவ்வொரு வருடமும் மே மாதம் எங்கள் வெப்சைட்டில் ஒரு
அதாவது அந்த அவங்க வந்து அந்த படித்த ஏழை மாணவர்களுக்கு படிப்புதவி மாணவிகளுக்கு ஒரு 125லேருந்து 150 பேரை தேர்ந்தெடுத்து அருமை அருமை இது வரைக்கும் 99 லட்சம் கொடுத்துருக்கோம். அருமை அற்புதம். அது அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமை வெளி உடம்பு அதாவது இந்த முட்டி பேக் சைடு பேக் போன் இதில் வரக்கூடிய வலிகளை நீக்கக்கூடிய இந்த ஸ்தூல உடம்பை நீக்குவதற்கான வழிபாதை வலிகள் உள்ளார இல்லை வெளியில அதை வந்து ஒரு 16 வருஷமா நம்ம ஈரோட்டிலேருந்து நண்பர் அவர் வந்து இந்த ஒரு மருந்து அது மருத்துவ பணியை செய்கிறார். மருத்துவ பணியை அருமையாக பண்ணிட்டு இருக்காரு. சரி. ஸோ ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு முறை கேம்ப், இப்போ வர 31ஆம் தேதி கூட நாங்கள் வந்து அப்போலோவோட லைன்ஸ் கிளப்பும் மெர்ஜ் ஆகி 3 பேரும் சேர்ந்து ஒரு கேம்ப். அற்புதம், நல்லது. இது மாதிரி மருத்துவ கேம்பும் நடத்திட்டு இருக்கோம். இதில் ரொம்ப பெரிய விஷயமா நம்ம நிறுவனர் ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா உடனடியாக செய்ய எத்தனித்தது என்ன அப்படின்னீங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, ஆமாங்க, ஜோதிமாமலை ஜோதிமாமலையில் அதில் இருக்கக்கூடிய அந்த 15-16 கிராமத்துக்கும் உடனடி தேவை என்ன அப்படின்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சரி ஒரு ஆம்புலன்ஸ் போடணும். அருமை. இரவு பகல் வந்து எந்த நேரமும் அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் தேவைப்படுற மாதிரி நம்மளுடைய அந்த ஜோதிமாமலையில் ஒரு ஆம்புலன்ஸ் போடுறோம். அருமை. குறிப்பிட்ட நாளில் இப்போ வண்டி ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு 25 நாளில் இது பண்ணுறோம். அங்கே வந்து இந்த இது மாதிரி அங்கேயும் இதே இங்கே என்ன கிடைக்குதோ, அதாவது நகரத்தில் என்ன கிடைக்குதோ அது கிராமப்புறங்கள்லேயும் நடக்கும். அப்போ இந்த கிராமப்புறத்தில் நடக்கும்போது கிராம சேவை தீப கிராம சேவையாக பண்றோம். ஒரு 15 கிராமத்தில் காலையில் கஞ்சி கொடுத்துருக்காங்க. நாம் அவங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணி கொடுக்குறோம். அவங்க வந்து அந்த அதில் உள்ள ஃபோட்டோஸ் டெய்லி அனுப்பி அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. அருமை அருமை. அதோட ஒரு கிராமத்தை தத்தெடுத்துருக்காங்க, மெய்யூர் அப்படின்னு. அதாவது நம்மளுடைய ரெட் ஹில்ஸ் தாண்டி ஒரு காட்டுப்பகுதி அந்த பக்கம் இருக்கு. அதாவது மைக்ரேட் ஆனவங்க, அந்த குடிபெயர்ந்தவர்கள். அவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி தான் அவங்களுடைய வாசலே இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய கூரை. ஐயா வந்து போன தடவை வந்து என்ன பண்ணாருங்கன்னா, ஒரு எங்கெங்கெல்லாம் கூரை ஓட்டையாரு அவ்வளோ பேருக்கு அந்த ஷீட்டை அருமை போத்தி விட்டு வந்தோம். நல்ல காரியம். குளிர்காலத்தில் எங்களுடைய ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பி 2 முறை கொடுத்தோம். 2 முறை குளிர்காலத்தில் அவங்களுக்கு ரோடு சைடில் படுத்திருக்கிறவங்களுக்கு போர்வை வழங்குது. அற்புதமான செயல். 2 முறை பண்ணோம். அப்போ இந்த ஆம்புலன்ஸ் போடுறதுங்கிறது இந்த பாதுகாப்பு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.